பாராசூட் வழியா இந்த மாதிரி கீழே விழுந்துட்டு இருக்கிறதெல்லாம் மனுஷங்க கிடையாது, எல்லாமே பீவர்ஸ். இந்த பெரிய சைஸ் பெருச்சாளி மாதிரி இருக்கும்ல, அதே பீவர்ஸ் தான். அதுங்களை தான் அமெரிக்காவில் பல நூற்றுக்கணக்கான பீவர்ஸை இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதுலேயும் குறிப்பாக பாலைவன பகுதிகளாக இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் அவங்க விட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படி பண்ணணும்? அதுலேயும் குறிப்பாக எவ்வளோ போராடினாலும் மனுஷங்களால் செய்யவே முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த பீவர் சர்வசாதாரணமாக செஞ்சு முடிச்சிருது. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த பீவர்ஸால் தான் நம்ம அமெரிக்காவே காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த சூழலுக்கே அவங்க வந்து சேர்ந்திருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பண்ணவங்க ஆரம்பத்தில் நினைச்சது தொல்லை பண்ணக்கூடிய பீவர்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் செட்டில் ஆகிறோம், இதனால எந்த நன்மையும் நடக்க போறதில்லை அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனால் போக போக தான் இவங்க பண்ண ப்ராஜெக்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்குது. ஆனால் அப்படி புரியறதுக்கு அமெரிக்காவில் வேற ஒரு விஷயம் நடக்க வேண்டிய தேவை இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய அந்த 1970, 80 இந்த காலகட்டத்திலலாம் ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் வந்து மாறி நடக்கிறத வந்து அவங்க நோட் பண்ணுறாங்க. என்னன்னா, பொதுவாகவே அந்த மலைப்பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்கே வரக்கூடிய அந்த தண்ணீருக்கான முக்கியமான சோர்ஸாக எது இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பனிக்காலங்களில் அந்த மலைகள் மேலே அதிகமான பனி அப்படியே விழுகுது. அதுக்கப்புறமா அது வெயில் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி நதியாக வந்து ஓட ஆரம்பிக்குது. இதுதான் நேச்சுரலான அங்கே ப்ராசஸ். ஆனால் இந்த 1970, 80 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நதியாக ஓடக்கூடிய அந்த தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வறண்டு போக ஆரம்பிக்குது. என்னடா இது, பனிப்பொழிவு கரெக்டாக தான் இருக்குது, அப்புறம் எப்படி நதி வறண்டு போக முடியும்? இப்படி நதி வறண்டு போகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மீன்களோட எண்ணிக்கை கம்மியாகுது, அந்த மீன்களை நம்பி வாழக்கூடிய மற்ற உயிரினங்கள் எல்லாமே பிரச்சனைகள் ஏற்படுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு முக்கியமான மிஸ் ஆகக்கூடிய அந்த லிங்க் எது அப்படிங்கிறது புலப்படுது. அது என்னங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பீவர்ஸ் தான். அதாவது பீவர்ஸோட முக்கியமான வேலை என்ன? நதி ஓடிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நடுவில் ஒரு அணையை கட்டும், அது மூலமாக தண்ணி அங்கேயே தேங்க ஆரம்பிக்கும். அப்போ நிறைய தண்ணி வந்து சேரும் போது அந்த நதி ஓடக்கூடிய அந்த பாதை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடங்கள்ல அந்த தண்ணி தேங்க ஆரம்பிக்கும். அப்போ அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் வந்து செழிப்பாக ஆரம்பிக்கும். அப்போ நிறைய உயிரினங்கள் அங்கே வந்து வாழும், நிறைய மரங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலே வந்து முன்ன இருந்ததோட வேற மாதிரி மாற ஆரம்பிக்கும். இதுதான் பீவர்ஸோட வேலை. இப்போ அந்த பீவர்ஸையே தாறுமாறா முன்னாடி இந்த ஜென்ரேஷனே அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் அங்கே நடக்காமவே போயிருச்சு. அப்போ இதை எப்படியாவது சரி பண்ணணுமே அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது தான் இன்னொரு விஷயம் அவங்களுக்கு தோணுது. என்னன்னா, நம்ம ப்ராஜெக்ட் பீவர் டிராப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று பண்ணமே, அதோடைய இப்போ ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க டிராப் பண்ண இடத்துல இந்த பீவர்ஸை டிராப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதுக்கப்புறமா அங்கே இந்த குட்டி குட்டி அணைகள் நிறைய உருவாகி அந்த இடம் செழிப்பாக இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா தான் அப்போ காஞ்சு போன இடங்கள்ல நம்ம பீவர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பீவர்ஸை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடங்களை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் ட்விஸ்டே வைக்கிறாங்க. என்னன்னா,